மக்களே 663வது நிமிஷத்துல பேர்லாம் போன பிசில் பார்த்தா டொஃப்ளமிங்கும் அடிச்சு ட்ரஃபலகர் லாவை ஊருக்குள்ள கொண்டு வந்துட்டான். எப்படிடா நீ லாவை சுடுவோன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியோ டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கான். டே எனக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சுடா, அது உனக்கு சொன்னாலும் புரியாதுன்னு சொல்றான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா மர்ம மனிதர் வேற ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருக்கான். யாருன்னே தெரியல, தொப்பியை போட்டு உள்ள போட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான் கொலிசியத்துக்குள்ள. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா டெலிங்கர்னு சொல்லிட்டு ஒருத்தனை காட்டுறாங்க. அவனும் வந்து டொங்கியோட டொஃப்ளமிங் ஃபேமிலியில உள்ளவன் தான். வெள்ளமே அடியும் அடிச்சு பறக்கூடுதான். பார்த்தா வருதும் எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கிறானுங்க. டேய் ஜோக்கருக்கு என்னோட லாயல்ட்டி, அதான் என்னோட உண்மைத்தனத்தை காமிச்சேன், என்ன ஏன்டா அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பெல்லமி கேட்கறான். ஸ்பிரிங் டெத் நாக்குன்னு சொல்லிட்டு டெலிங்கரை பிடிச்சி அடின்னு அடிக்கிறான். ஆனா அவன் அசால்ட்டா எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றான். நக்களை சிரிக்க வர செய்யறான். டே எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வந்து ஒரு அடி அடிக்கிறான். பார்த்தா பெல்லமி அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது சொல்லிட்டு மிதி 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 அடிச்சு பறக்கூடுதான். ரத்தம் தெறிக்க தவிர ஆனா எதுவும் ஆக மாட்டுக்கு. சரிடா இப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது, தப்பிச்சு தான் ஓடணும்னு சொல்லிட்டு சடனா பெல்லமி அங்கிறது தப்பிச்சு ஓடுறான். நான் பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேங்கான்னு சொல்லிட்டு பார்த்து போய்கிட்டு இருக்கான். சடனா ஸ்பிரிங் பவர் யூஸ் பண்ணி தப்பிச்சு போறான். ஜோக்கர் நீ எங்க இருக்க, உன் வாயிலிருந்து இதை நான் கேட்கணும்னு சொல்லிட்டு பாஞ்சு பறந்து போறான். ஆனா அவன் விட மாட்டேக்கான். அவன் அனல் வேகத்துல வந்துட்டு இவனை அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். டே நீ கிவ் அப் பண்ண மாட்டியாடான்னு சொல்லிட்டு அடிக்கடின்னு அடிக்கிறான். ஆல்ரெடி யங் மாஸ்டருக்கு நீ ரொம்ப பிரச்சனையை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சிலே மிதிக்கிறான். மன்னிச்சடா பெல்லமின்னு சொல்லிட்டு ஒரு மிதிக்கிறான். பார்த்தா அந்த அட்டாக் அவன் உழவே இல்லை. என்னன்னு பார்த்தா பேரியரை போட்டு வந்து நின்றுகிட்டு இருக்கான். பாட்டிலுமே வந்துட்டான். நீ என்னடா பண்றன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இது உன்னோட வேலையே கிடையாது சொல்றான். ஆமாடா இது என்னோட வேலையே கிடையாது, ஆமா சும்மா நான் பேரியரை போட்டேன்னு சொல்றான். பாட்டுலுமியும் வேற லோல் பண்றான். பாட்டுலுமியும் டே என்னோட ஃபேமிலி பிரச்சனைக்காண்டி வந்திருக்கேன், தேவலம் நீ வந்து நான் ஒன்னே அடிப்பேன்னு சொல்லிட்டு அடி நடிக்கிறான். பார்த்தா பேரியரை உடைக்க முடியல. என் பேரியர்லாம் உடைக்க முடியாதுடா அப்படின்னு சொல்றான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சடனா அவனுக்கு ஒரு கால் வர வருது. டெலிங்கர் பேசுறேன், அங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்கறான். டே இன்னமாடா வந்து நீ பெல்லமியை கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா டியமண்டே தான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். டே சடனா இவனை ஒருத்தர் உள்ள வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நம்ம அதை அப்புறம் பாத்துக்கலாம், டோஃபியோட ஆர்டர் புதுசா ஒண்ணு வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லவ்ஜியையும் மத்தவங்களையும் கூட்டிட்டு போய் டாய் ஹவுஸுக்கு கிளம்புகடா, அங்க போய் கார்டு வழியா பாருங்கன்னு சொல்றான். இவனை நான் முதல்ல முடிச்சுட்டு போறேன்னு சொல்றான். டே நான் சொன்னதை மட்டும் செய், மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது டோஃபியோட ஆர்டர்னு சொல்லிட்டு கட் பண்றான். பார்த்தா டோஃபினா யாருன்னா டொஃப்ளமிங்கம் தான் அது. இங்க என்னன்னு பார்த்தா பெல்லமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்ன ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சடனா டெலிங்கர் கோவப்பட்டு ஒரு மிதிக்கிறான். பார்த்தா காலு தான் வலிக்க தவிர அந்த பேரியர் உடைக்கவே முடியல. டே பெல்லமி உன்னை அட்டின்னு அடிப்பான்னு சொல்லிட்டு மிதி மிதிக்கிறான். நீ எப்படி அடிச்சாலும் என்னோட பேரியரை உடைக்கலாம் முடியாடா, ஒழுங்கு மரியாதைங்கிறது கிளம்புன்னு சொல்றான். டே இன்னும் இது முடியல, நீ ட்ரெஸ் ரோசாவை தாண்டி போகல, உன் கதையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். இந்த போன்ல பேசுனது வந்து டியமாண்டே தான். அவனை கண்டிப்பா இது வந்து டொஃப்ளமிங்கத்தோட ஆர்டரா தான் இருக்குமா, இப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சோம்னா நீ வந்து கண்டிப்பா வந்து என் ஃபேமிலியில அடுத்த கட்ட இதுக்கு நீ உள்ள வந்துறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை நம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பெல்லமியை அனுப்பிச்சு வேற வச்சிருந்திருக்கான். அதெல்லாம் நினைச்சு பெல்லமியும் வந்து அழுதுகிட்டே இருக்கான். உன்னை மெடிக்கல் ரூமுக்கு கூட்டு போட்டுவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உன் வேலையை பாருடா, நான் வந்து எதுக்கு வாழ நினைச்சனோ அந்த வாழ்க்கையை என்னால வாழ முடியல, இனிமேல் நான் உயிரோடு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ரிங்கில வச்சு நான் இறந்துருக்கணும், ஏன்டா என்னை கொல்லாமட்டன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க, டே நம்ம எல்லாமே ஒரே காம்ரேட்ஸ், சண்டை வந்து ஒன்னா போட்டோம், இப்போ நம்ம ஒரு பிரதர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பாட்டலுமியும் பார்த்தா வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னைக்குமே பிரதரை விட்டுட்டு நான் போனதே கிடையாது சொல்றான். பாட்டலுமியும் கேரக்டரே வேற லெவலா இருக்கு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஃப்ளவர் ஹில்ல தான் காட்டுறாங்க. அங்கதான் வந்து டாய் சோல்ஜர் இருக்காரு. இந்த ஊர்ல உள்ள ஹிஸ்டரி எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிடா அந்த ஆபரேஷனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், ஆபரேஷன் எஸ்ஓபின்னு சொல்றான். எஸ்ஓபினா என்னடா சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு எஸ்ஓபியை தவிர அதுக்குள்ள வந்து விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. டேய் இதுக்கு கீழே வந்து ஒரு பிளாக் மார்க்கெட் ஒரு மிஸ்டீரியஸான ஃபேக்டரி இருக்கும், அங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டோன்டா வில்லேஜ்காரங்களும் டாய் சோல்ஜர்ஸ் அங்க இருப்பாங்கன்னு சொல்றான். சரிடா எஸ்ஓபினா ஃபுல் ஃபார்மா சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம அதுக்குள்ள வந்து அப்படியே அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் வழியுமா மத்த எல்லாத்தையும் நம்ம காப்பாத்த போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எஸ்ஓபி ஃபுல் ஃபார்மா தானடா கேட்டேன், அதை தவிர என்னெல்லாமோ பேசுன்னு சொல்லிட்டு பிராங்கியோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம சடனா உள்ள இறங்குறோம், டொஃப்ளமிங் ஃபேமிலி அடிச்சுன்னு இருக்கிறோம், ட்ரெஸ் ராசாவை திரும்பி கொண்டு வரோம், ரீக்கு ஃபேமிலி திரும்பி நிலைநாட்டுறோம்னு சொல்லிட்டு டாய் சோல்ஜரோ கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த ட்ரெஸ் ராசாவோட விதியை வந்து யாராலுமே கணிக்கவே முடியாது, ஒரு 5-10 நிமிஷத்துல எல்லாமே மாறிடும், நம்ம செய்ய வேண்டியதை மட்டும் தெளிவா பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அது மாதிரி இந்த டொஃப்ளமிங்கத்துல மெயினா மோசமான ஆள்னா யாரு, நான் இங்க எல்லாத்தையும் டாய் ஆக்கினவங்க தான், அவங்க கதையை தான் முதல்ல முடிக்கணும், அவங்க வேற யாருல ஹாபி ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்கன்னு சொல்றான் அவன். ஹாபி ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்பனா அவங்களோட ஸ்பெல்ல உடைச்சிட்டோம்னா மிச்சம் எல்லாருமே நார்மல் ஆயிருவாங்களான்னு சொல்லிட்டு ரோபின் கேட்கறா. ஆமா அவங்க ஸ்பெல்ல உடைச்சிட்டீங்கன்னா போதும், எல்லாருமே நார்மல் ஆயிருவாங்க, அதுதான் நம்மளோட மெயின் நோக்கமே, அதை முடிச்சுட்டா போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். முன்னாடி எல்லாரும் எப்படி டாயா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே நார்மல் ஆகணும்னா அவங்க கதையை முடிச்சா போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் டொஃப்ளமிங் என்ன பண்ணுவான், நேவி என்ன பண்ணுவான்லாம் தெரியாது, நம்ம கண்ட்ரியை காப்பாத்தனா இது நோக்கி தான் போகணும்னு சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்ற ஹாபி ஃப்ரூட்டை சாப்பிட்ட பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருக்கும், அது யாருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா வந்து அவங்க அண்டர் கிரவுண்ட்ல தான்
இருப்பாங்க, அவங்கள தேடி நம்ம போகவே செய்யணும். ட்ரைபல் ஆர்மில இருக்க டொங்கியோட்டோ ஃபேமிலியில இருக்க சுகருங்குத பொண்ணுன்னு சொல்றான் அவன். பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு, அவ தான் இந்த எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹாபி ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு அவ இருக்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. மனிப்புலேட் பண்றதே அவ தான். அவளை காட் பண்றது வேற யாரும் இல்ல, ட்ரியபிள். அதனால கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவ கதையை முடிச்சுட்டா எல்லாம் நார்மல் ஆயிருமான்னு சொல்லிட்டு ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா, அவ கதையை முடிச்சுட்டா நம்ம மிஷனே முடிஞ்சிரும். எஸ்ஓபினா சுகர் ஓவர் சர்ப்ரைஸ்டு பேனிக். அவளை பேனிக் அட்டாக் வர வச்சா மட்டும் போதும், எல்லா பிளானும் நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இதான் அந்த ஆபரேஷன் நேமா, வேற லெவல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே எதிரிகளா, உங்க கதையை முடிக்க நான் வரேன்டான்னு சொல்லிட்டு ஊசப்போ கத்திக்கிட்டு இருக்கான். பிராங்கி ஹேர் சொல்லணும் களத்துல இறங்கடா, காம்பட் ஹேர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு பிராங்கி கத்துறான். ஊசலாண்டு பிராங்கி லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனு ஒரு பக்கம் களத்துல இறங்குறோன்னு சொல்றானுங்க. பார்த்தா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அங்க நின்னுக்கிட்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. அவனும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் கொலிசியத்துக்குள்ள. என்னடா ட்ரஃப்லகர் லாக் இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸிட்டை தேடி லூஃபி ஜெட் விதத்துல ஓடிக்கிட்டு இருக்கான். நான் எங்கடா ஓடணும் எங்கடா போகணும்னு சொல்லிட்டு. இங்க என்னன்னு பார்த்தா பாட்டிலுமே தான் காட்டுறாங்க. ஒரு நாள் நான் லூஃபி சென்பாய்க்கு வந்து கீழே வேலை பார்ப்பேன், அதாண்டா என்னோட கனவுன்னு சொல்லிட்டு பாட்டிலுமே நடந்து போய்கிட்டு இருக்கான். எங்கடா எக்ஸிட் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். டே கிறிஸ்ட் முண்டையா, எக்ஸிட் எங்கன்னு சொல்லிட்டு லூஃபி வாரான். லூஃபி சென்பாய்ன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு போய் வளைஞ்சு போய் நின்னுக்கிட்டு இருக்கான். பார்ட்டலிமியும் கிங் ஆஃப் த பைரட்டோட ஆளுடா நான் சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் அவன். லூஃபியை பார்த்தோன்னு ஏதோ அவனோட தலைவனையே பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷத்துல நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். லூஃபி சென்பாய், நீங்க ஜோரோ சென்பாயை பாத்தீங்களா, உங்களை என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப நன்றின்னு வர சொல்றான் அவன். ஆனா எனக்கு வந்து எக்ஸிட்டை கண்டுபிடிக்கணும்டா, நான் இங்க இருந்து வெளியே போகணும்னு சொல்றான் அவன். கொலிசியத்துக்குள்ள எக்ஸிட்டே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பெல்லமி என்னது, நீ தானடா, நீ என்னடா அப்படி அடிபட்டு கிடக்குறன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்கறான். கொலிசியத்துக்குள்ள ஒரு வாட்டி உள்ள வந்துட்டோம்னா வெளியே போகவே முடியாது, இங்க எக்ஸிட்டே கிடையாது சொல்றான். என்னது வெளியே போக முடியாதா, இது என்னடா புதுசா இருக்கு, நீ டொஃப்ளமிங்கத்தோட ஆளு தானடா, ஒன்னாலே வெளியே போக முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. அவன் என்னை ஒரு ஆளாவே பார்க்கல, நான் எப்படிடா வெளியே போக முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. பெல்லமி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆபத்துல இருக்காங்கடா, நான் தப்பிச்சு போகணும்னு சொல்றான் அவன். சரிடா இங்கிருந்து வெளியே போனா அதுக்கு நான் வழி சொல்றேன், ஆனா வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். நானும் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும்னு தான் ஆசைப்படுறேன், என்னை ஃபாலோ பண்ணா நீனும் வெளியே போயிடலாம்னு நினைக்கிறேன். சரிடா எனக்கு இது போதும், என்னை வெளியே கூட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னை ஃபாலோ பண்ணா போது ஓன் இஷ்டம், ஆனா என்னைக்குமே நான் என் பாஸுக்கு வந்து துரோகம் பண்ணு நினைக்கவே மாட்டேன், அதுக்கு நான் ஆசைப்பட்டதும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இவ்வளவு நேரம் நீ நல்லா தான்டா இருந்தான்னு சொல்லிட்டு பாட்டிலுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். சரிடா நான் உன்னை ஃபாலோ பண்றப்ப எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்றான். லூஃபி சென்பாய், அப்புறம் ஃபிளேர் ஃப்ரூட் வந்து நீங்க எப்படி எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு பாட்டிலுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு முக்கியம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட உயிர் தான், வேற எவனும் எடுத்துட்டு போறான், எனக்கு அது முக்கியமே கிடையாது, நீங்க ஏன்ட்ட விட்டு போங்க, இந்த ஏசமாவோட ஃபிளேர் ஃப்ரூட்டை நான் எடுத்துக்கிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை எடுத்து உங்களுக்கு தான் தரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் இதை வின் பண்றேன், இதை நான் உங்களுக்கு கொண்டு வரேன், நீங்க இதை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உண்மையிலே நீ வேற லெவல்னு சொல்றான் லூஃபி ஒரு பக்கம். பார்த்து அவனை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருக்கிறதுல முன்னாடி ஒரு மர்ம மனிதர் வந்தான், அவன் தான் திரும்பி நடந்து வந்துகிட்டு இருக்கான். எவன்ட்டு நான் ஃபிளேர் ஃப்ரூட்டை கொடுக்க மாட்டேன், அது எனக்கு தான் சொல்றான். முகி வரா லூஃபின்னு சொல்றான். நீ யாருடா, நீ என்னடா புதுசா வந்து நிக்கிட்டு இருக்க, லூஃபி சென்பையே எழுத்து பிசுறேன்னு சொல்லிட்டு பாட்டிலுமே கத்திக்கிட்டு இருக்கான். ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ் பிரதரோட ஃப்ரூட்டா, அது ஒருத்தனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டேய் வழியில வராதுன்னு சொல்லிட்டு பாட்டிலுமே தட்டி விட்டுன்னு பாட்டிலுமே செதறிட்டான். டே உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, நீ யாரடா சடனா வந்து இந்த ஃப்ரூட் வேணும் அது வேணும்னு கேட்கறேன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி. சடனா அவன் தொப்பியை கலட்டுறான், பார்த்தா அது யாருன்னே தெரியல. டே இவனுக்கு அப்படி என்ன தாண்டாச்சு, லூஃபி சென்பாய்ட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். சடனா லூஃபி அவனை பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சவன் அப்படி ஷாக்கிங்ல அப்படி நிக்கிறான். இது நீயான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். உன்னை பார்த்து ரொம்ப நல்லாச்சு லூஃபின்னு சொல்றான். சடனா லூஃபி அவனை பார்த்து அழ ஆரம்பிச்சிட்டான். லூஃபி செதறிட்டான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா கட் பண்ணி வெளியே தான் காட்டுறாங்க. நம்ம லூஃபியும் வெளியே தப்பிச்சு வந்துட்டான். டேய் லூஃபி நீ எதுக்கிட்ட அழுதுகிட்டு சொல்றான் கேட்கறான். அவன் பார்த்தா கினிமோனு லூஃபி ஜோரோலாம் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போறானு பாக்கே காமெடியா இருக்கு. நீ எதுக்கிட்ட வெளியே வந்ததுல இருந்து அழுதுகிட்டு இருக்க, உனக்கு என்னதாண்டா ஆச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி பார்த்து ஜோரை கட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபி அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்துகிட்டு அழுதுகிட்டே வரான். இவன் கண்ணிலே மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா பொம்மை ட்ரெஸ்ஸை போட்டு வரானுங்க. நான் ட்ரஃப்லகர்லாவை காப்பாற்றணும், மிங்கோ கதையை முடிக்கணும், நான் ஃபிளேர் ஃப்ரூட்டை நல்லவன் கையில தான் கொடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடுறான். அது யாரா நல்லவன் கையிலன்னு சொல்லிட்டு கேட்கறான். சடனா பார்த்தா லூஃபி வந்து முதல்ல ஒருத்தன் வந்தாம்ல அவன் கையில கொடுத்துட்டு வந்துட்டான். லூஃபி மாதிரி அவனும் வேஷத்தை போட்டு இருந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. ராபினும் ட்ரெஸ் ரோஸ்ல தான் இருக்கலாம், அதை கேட்டாலே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசுறா. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு ரெவல்யூஷன் ஆர்மியில உள்ளவா பேரு கோவாலா. இந்த கோவாலா பொண்ணு வேற யாருமே கிடையாது. முதல்ல டைகர்ஸா வந்து இந்த பொண்ணை தான் காப்பாத்திருப்பாரு ஃபிஷ்மேன்ல. பார்த்தா அந்த பொண்ணு தான் சின்ன பொண்ணா இருந்த பொண்ணு இப்ப ரொம்ப பெருசா
பெருசா வளர்ந்துருக்கா. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா அவ யார்ட்டே பேசுறா, அவனும் அழுதுகிட்டு இருக்கான். பார்த்தா லூஃபி வேஷம் போட்டவனும் அழுகுறான். அவன் யாருன்னே தெரியல. டேய் உன்னை யாருன்னு யாருக்கும் தெரியாதுடா, அதனால எதுக்கு கவலைப்படாதான்னு சொல்லிட்டு கோவலா பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. சரி இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து அங்க நடந்து போய்கிட்டே இருக்கான். ஏசு உன்னோட ஃப்ரூட்டை நான் ஜெயிச்சே தீருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான். உன்னோட சத்தியத்தை சுமந்துட்டு நானும் லூஃபி போய்கிட்டே இருப்பான்னு சொல்றான். இவன் உயிரோட இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாங்க. பார்த்தா யார பத்தி பேசுறானுங்கன்னே தெரியல. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவன் இறந்துட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் ஒண்ணு இறக்கலாம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. அதோட எபிசோட் முடியாது. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை கம்பறதாங்க. See you bye.